காய்ஸ் வணக்கம். நான் பாரதி வரியில் விதை ஒரு உண்மையை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வந்தேன். என்னோடய அனுபவத்தில் நடந்தது. ரொம்ப காரமாக இருக்காதான் ஒரு சூசுங்கிறேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சரி, நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். அதாவது ஒரு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்பு எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதை இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது வண்டியில் லோடு இருக்குது, பெட்ரோலுக்கு காசு இருக்குது, கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டேன், சோப்பில் வச்சுட்டேன். வரும்போது அடிச்சுக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் பயணிச்சிட்டேன் ஒரு இடத்துக்கு. வண்டி ட்ரை. ஆனால் நான் உடனே நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணுறேன், வண்டி ட்ரை ஆகிப்போச்சு அப்படின்னு. அதான் காசு கொடுத்தல, நீ ஏன் அடிக்கலை, அது உன் பிரச்சனை அப்படின்ட்டாங்க. சரின்னு அந்த லோடோடு நான் தள்ளிக்கிட்டு பங்கு வந்து அடிச்சுட்டு நான் திரும்ப பயணம் பண்ணுறேன் போக வேண்டிய இடத்துக்கு. தள்ளிட்டு வரும்போது ஆப்போசிட்டில் உள்ள அந்த சப்ளையரு என்னை பார்த்து சிரிக்கிறான். நான் லோடோட வண்டி தள்ளிட்டு போகும், பெட்ரோல் இல்லாமல் என்னை பார்த்து சிரிக்கிறான். நான் அதை பெருப்படுத்திக்கல. நான் அப்படியே தள்ளிட்டு போய் பெட்ரோல் அடிச்சுட்டு நான் போயிட்டு வந்துட்டேன். பயணத்தை, என்னோடய வேலையை முடித்து விட்டு நான் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வரும்போது அங்கே 3 நபர்கள் ஒன்றா கூடி சிரித்து விளையாண்டுட்டு இருக்கின்றாங்க. அப்போ என் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் இன்னைக்கு அந்த நபர் 3 ரோட்டில் நிற்கிறார், பெட்ரோல் இல்லாமல். ஆனால் பெட்ரோல் பங்குக்கும் இதுக்கும் 2 கிலோ பக்கம்தான். வண்டியை தள்ளிடலாம், ஆனால் அவர் தள்ளலை. வண்டியில் உட்காந்துக்கிட்டு செல்லு பார்த்துட்டு இருக்காரு, கேம் விளையாடிட்டு. நான் என்ன வாங்கி கொண்டு கொடுத்துட்டு நம்ம இடம் வந்துட்டேன். உலகம் ரொம்ப சின்னது. இன்னைக்கு நான் கெட்டுப்புட்டான், தெருவில் நிற்கிறேன், நீ நல்ல இடத்துல இருக்கிறத வேண்டி அடுத்தவனை கேவலமாக யாருமே நினைக்காதீங்க, பேசாதீங்க, சரிங்களா? உயர்ந்த இடத்தில் எப்போதுமே இருப்பவன் இருப்பது இல்லை, தாழ்ந்த இடத்தில் இருப்பவன் எப்போதுமே இருப்பது இல்லை. நான் பாரதி வரியில் விதை விடைபெறுகிறேன். மனமில்லை பேசுவதற்கு. இது வந்து நான் சொல்லணுங்க தாண்டி சொல்லல. அந்த மாதிரி அடுத்தவங்க வந்துட்டு சீப்பாக நினைக்காதீங்க தான் சொல்ல வரேன். பாய்.